வணக்கம். கூடா நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்றது விஷயங்க. சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்தோம்னா அந்த நட்பு நமக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கும். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவன் கர்ணன். திரும்பவும் கர்ணனை பார்க்குறேங்க. கர்ணனை யாராலையும் வெல்ல முடியாதுங்க. கடவுளே கையேந்தி நின்னது கர்ணன் கிட்ட தாங்க. கர்ணன் கற்ற வித்தைகள் என்பது பஞ்சபாண்டவர்களையும் மிஞ்சி கற்ற வித்தைகள்ங்க. ரொம்ப பிரம்மாண்டமான வித்தை. கர்ணன் பிறக்கும் போதே சூரியனோட அம்சத்துல அந்த கவச குண்டலங்களோடு பிறந்தவர். ஆனா சேர்ந்த இடம் என்பது என்னன்னு பாருங்க. இந்த கூடா நட்புங்க. ஒரு அரசவையில திருதராஷ்டிர மகாராஜா எல்லாரும் இருப்பாங்க. கிருஷ்ண பரமாத்மா கேட்பாரு, கௌரவர்கள் கேட்பாரு, சரி அவங்களுக்கு 5 கிராமம் கொடு, 5 ஊரை கொடு, அவங்களுக்கு ராஜ்யத்துல பாதி கொடு, எதுவுமே கிடைக்காது, ஊசி முனை இடம் கூட கிடையாது, எதிர்ந்து நட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த துரியோதனனுடைய தகப்பனார் சொல்லுவாரு, நல்ல சிந்திச்சு யோசனை பண்ணி முடிவு சொல்லு துரியோதனா, நம்ம அவசரத்துல கோபத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம அழித்திடும் அப்படின்வாரு. நான் சொல்வதே முடிவு, நான் எதற்கும் தயார் அப்படின்னு சொல்லிடுவான். துரியோதனன் மட்டும் அன்னைக்கு சரி பரவாயில்ல, எங்கேயாவது அவனுங்க ஒரு 5 ஊர்லயாவது இருந்துட்டு போன 5 கிராமத்தை கொடுத்துருந்தான், மகாபாரதத்துல அத்தனை லட்சம் பேர் இறந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. துரியோதனன் ராஜானா நான் எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அதர்மத்தின் விளிம்புக்கு சென்று துரியோதனன் எடுத்த முடிவு தாங்க மகாபாரத யுத்தம். 18 நாள் யுத்தங்க. இந்த 18 நாள் யுத்தத்துல எத்தனை யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் எத்தனையோ லட்சங்கள் அழிஞ்சு போனுச்சுங்க. எவ்வளோ அஸ்திரங்கள் அதுல பிரயோகம் பண்ணினாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவாங்க. அந்த கூடா நட்பு ஏன் இப்ப சொல்றேன்னு தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையில எல்லா தாய் தகப்பனார் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள். ஒரு சிறந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தை சேட் ஜிபிடி, ஏஐ அப்படிலாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யுத்த பேரிகைகள் முழங்கி கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் காலகட்டத்தில் நம்ம நாட்டில் எண்ணெய் தட்டுப்பாடுகள், எரிவாயு தட்டுப்பாடுகள் இப்படிலாம் வரும்னெல்லாம் ஒரு அதிகமாக அப்படியே பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறதுங்க. இப்போது கூட நீங்க பார்க்கலாம், நம்மை அறியாமலே இந்த சில பொருட்கள் விலை ஏறி கொண்டு இருக்குது. நம்ம பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. பால் பவுடர்கள், அந்த பொருள், இன்னைக்கு டீசல் விலையை பார்க்குறோம், நாளைக்கு பெட்ரோல் விலையை பார்க்குறோம். இப்படி எல்லாம் நம்ம கண்ணு முன்னாலேயே அப்படியே உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க. இது நாம அதாவது அரசாங்கம் பண்ணலைங்க. இது வெளிநாட்டுல நடக்கக்கூடிய யுத்தத்தினுடைய தாக்கம். தங்க விலை நிர்ணயம் இப்படி இருக்குது, வெள்ளி விலை இப்படி இருக்குது, பெட்ரோல் விலை, டீசல் விலை இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த காலகட்டத்திலங்க நம்ம குழந்தைகளை நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கூடா நட்பு எங்க போறாங்க, யாரோட போறாங்க? ஏன்னா இப்போ உலகம் வளர்ந்துருச்சுங்க. நீங்க அவங்க உங்க குழந்தைகள் வெளியே போறாங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க, நீ போய் சேர்ந்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, கண்டிப்பா எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணு, இல்லை நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு, நீ எத்தனை மணிக்கு திருப்பி வருவேன்னு சொல்லு. குழந்தை உங்களுக்கு 11 மணிக்கு வரேன்னு சொன்னா வரலையா, அடுத்த வினாடி அவங்களுக்கு கேள்வி கேட்டு அனுப்புங்க. கிளம்பிட்டியா, புறப்பட்டியா, வரையா, என்னங்க இருக்கிற அப்படின்னு. இப்படி நம்ம பார்த்து வளர்த்தா தாங்க இந்த காலகட்டத்துல நிறைய எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். ஒரு சின்ன கதைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வாடிக்கையாளர், அவருடைய பையன் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்தவர். விடுமுறைக்கு வந்த பொழுது இன்னொரு மோட்டர் பைக்கில் போனார், ஒரு ஃப்ரெண்டோட மோட்டர் பைக்கில். ஃப்ரெண்டு சொன்னாராம், தலை வலிக்குதுப்போ, மோட்டரை நீ ஓட்டு அப்படின்னு. இவரும் சரி பரவாயில்ல, சந்தோஷமா சரி நம்மகிட்ட மோட்டரில் நம்ம ஓட்டி பார்ப்போம்னு மோட்டர் ஓட்டினாரு. போலீஸ் காவல் தடுத்து மோட்டரை பரிசோதனை பண்ணும் பொழுது மோட்டர் திருட்டு மோட்டருங்க. ஆனால் அந்த மோட்டரை எடுத்து வந்த பையன், அந்த யாரு கொண்டு வந்தாங்களோ அந்த பையன் சாதிச்சிட்டார். என்னன்னா, மோட்டர் என்னது கிடையாது, அவரு தான் அப்படின்ட்டு. படிச்சது பையன் மருத்துவங்க. அவரை கொண்டு போய் போலீஸுக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு இல்லை, அவன் மோட்டர் தான், இதெல்லாம் போலீஸ் கேட்காதுங்க. போலீஸ்க்கு
இப்போ யாருக்கு அந்த மோட்டர் பைக்ல இருந்தது? யார் ஓட்டிட்டு வந்தது? உன் லைசன்ஸ் கொடு, உன்னோட ஐசி கொடு, மோட்டரு அதை பட்ட இதைதான் கேட்பாங்க பாருங்க. சட்டம் தான், சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும். அப்படி அந்த பையனுடைய எதிர்கால வாழ்க்கையில் அது ஒரு கேள்விக்குறியான நேரம். ஆனா தெய்வம் அந்த தாய் தகப்பனார் செஞ்ச வழிபாடுகள் இருக்கு தெரியுங்களா, அந்த தாய் தகப்பனார் செஞ்ச தர்மங்கள் இருக்கு தெரியுங்களா, அந்த பையனை காப்பாத்துனுச்சு. இந்த பையனுடைய பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பெரிய விமான அதிகாரி, விமான தளத்தினுடைய அதிகாரி, அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பையன் வந்து இந்தோனேஷியால மருத்துவம் படிக்கிறது எனக்கு தெரியும். ஆனா மோட்டார் பைக் அவரோடது கிடையாது. ஏன்னா இது வேற ஒரு பையன் அடிக்கடி எடுத்து வரத நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயங்க அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சுங்க. இது அந்த அந்த தாயினுடைய வயிற்றுல வந்து அப்படியே பாலை வார்த்தது போலங்க. ஆனா பிடிபட்ட பொழுது எப்படி இருந்திருக்குங்க, எவ்வளவு செலவு, எவ்வளவு கஷ்டம், எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும். அதான் கூடா நட்பு கேடாய் முடியும். சேரக்கூடாத இடத்துல அந்த போய் சேர்ந்துட்டோம்னா அந்த நட்பு வந்து வாழ்க்கை சூழலை மாத்திரும். ஒரு விஷயங்க, இந்த தாய் தகப்பனார்லாம் வந்து ஒரு குழந்தைகள் படிக்க வைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காண்டி எவ்வளோ தியாகம் செய்கிறாங்க தெரியுங்களா? ஒரு தகப்பன் தன் குழந்தையை வெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைய இடங்கள்ல தோல்விகளை சந்திக்கின்றான். நிறைய தோல்விகளை சந்தித்து நிறைய இடத்துல வந்து விட்டு கொடுத்து குழந்தைகளை காப்பாத்துக்கின்றான். ஒரு சிங்கம் அடிபட்டா எங்க போகுங்க? ஒரு சிங்கத்துக்கு வந்து அம்பு பட்டுருச்சு உடம்புல, அந்த சிங்கம் எங்க ஓடுங்க? தன்னுடைய குகைக்கு தான் ஓடும். இதையே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், மாணவர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், கல்யாணம் பண்ணி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்கள் அடிபட்டால், நீங்க அடிபட்ட பறவையாக இருந்தால், நீங்க தேடி ஓடக்கூடிய இடம் உன்னுடைய தாய் தகப்பனார் இருக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கும். அதை யாரும் மறுக்க முடியாதுங்க. நீ வந்து எல்லாத்தையும் போயிடுச்சு, கடைசியில வந்து யாரு காப்பாத்துவா? ஐயோ அப்பா அல்லது அம்மா அப்படின்னு தான் நம்ம வந்து இருக்கோங்க. ஒரு மிருகம், சாதாரண ஒரு மிருகம், நாயா இருக்கலாம், நரியா இருக்கலாம், முயலா இருக்கலாம், ஒரு புலியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், அடிபட்டா தன்னுடைய குகைக்கு தாங்க ஓடும். இதை வந்து மனசுல வந்து கருத்துல கொள்ளணும். எந்த தாயும் தகப்பனாரும் குழந்தைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான தியாகங்களை செய்தவர்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில அதுதாங்க உலக நீதியாக இருக்கிறது. குழந்தைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தாய் தகப்பனார் செய்யக்கூடிய தியாகங்களை இந்த சின்ன வயசுல இருக்கக்கூடியவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை, கட்டாயம், நிர்பந்தத்துல நாம இருக்கோம். அந்த மனித நேயம் வந்து எல்லாருக்கும் தேவை. நன்றி.